மாநாட்டுக்கு போயிருந்தோம். நம்ம முருகன் மாநாட்டுக்கு, நம்ம தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு போகாமல் இருக்க முடியுமா? நிறைய பேர் கூட்டம் நிறையா இருந்தது. கட்சிக்காரங்கள ஒருத்தவங்கள பிடிச்சி நாங்கள் மகாராஷ்டிரா தலைவர் கவர்னர்லாம் வந்தாங்க. ஐயா வந்திருந்தாங்க, கவர்னர் ஐயா. இன்னைக்கு கூட்டம் நாளைக்கு தான் மாநாடுக்கு, இன்றைக்கே கூட்டம் அதிகமாக இருந்தது. அப்படியே போய் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அப்படியே கவர்னர் ஐயா வந்தாங்க. வந்து முருகனோட இசை வெளியீட்டு விழா எல்லாமே முருகனுடைய பார்த்து ஏதோ முருகன் சம்மந்தப்பட்டதை அது இது பண்ணி விட்டாங்க, செய்தியில் கொடுத்தாங்க. கவர்னர் ஐயா முருகனை பார்த்து பேசினாங்க, அருமையாக இருந்தது. கவர்னர் ஐயா வந்தது. எல்லாருமே இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் மதுரையில் வந்து இருக்காங்க. நாளைக்கு மாநாட்டுக்கு இன்றைக்கே கூட்டத்தை பாருங்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு செம்ம கூட்டமாக இருக்கும். லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. நம்ம கவர்னர் ஐயா வந்தாங்க. அப்படியே கவர்னர் ஐயா பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்து பிரசாதம் இது கிறிஸ்மஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் கவனிப்பு தீர்த்தம் கொடுத்தாங்க. ஒரு முருகன் கோயிலில் அந்த ஆறுபடையில் ஒரு முருகன் முருகன் சாமி இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம திருச்செந்தூர் இந்த மாதிரி இப்படி ஆறுபடையை நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. ஒரு படையிலையும் அப்படியே பழனி முருகன் அப்படியே முருகன் அப்படியே வச்சுருக்காங்க. நல்லா போய் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப இது பண்ணி கவர்னர் ஐயா வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் பார்த்தது கவர்னர் ஐயா, மற்றபடி தலைவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கட்சிக்காரங்க மூலிமா போய் பார்த்தது. என்ன சொல்கிறது, முருகனுடைய புகழ் ஓங்கி வளரணும். அதான் மாநாடு. நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க. அதான் நம்ம இன்றைக்கே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நாளைக்கு ஒரே சரியான கூட்டமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி கூட்டமாக தான் இருந்தது. போய் பார்த்தாச்சு முருகனை. மாநாடை போய் நம்ம ஒரு தமிழ் கடவுள் முருகனை போய் நம்ம மாநாடை போய் நம்ம பார்க்கலைன்னா எப்படி? நம்ம மதுரையில் போட்டு நம்ம முருகன் மாநாடை எல்லாம் போய் அதான் நான் போய் பார்த்துட்டு வந்தது மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி கூட்ட நிகழ்ச்சிலாம் வச்சுருந்தாங்க, அப்படியே பார்த்துட்டு வந்தோம்.